நாளாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான்ல, ரொம்ப நாளாக வேலையில் நமக்கு இம்சையாக இருந்தான்ல, அவனை எப்படியோ போட வச்சு பேப்பர் போட வச்சு தூக்கி விட்டுட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் டே, ரெடியாரு, அடுத்த ஆஃபர் உனக்கு தான். சார், லாஸ்ட் டே என்னோடய ஐடி கார்டு ஆல்ரெடி அசெட் எல்லாமே சரண்டர் பண்ணிட்டேன் சார். ஸோ இந்த ஐடி கார்டு மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்ட்டு. ஹே உட்காரு, இதுதான் லாஸ்ட் டேன்னு கேள்விப்பட்டேன். உட்காரு உட்காரு. சொல்லுப்பா, எதுக்குப்பா பேப்பர் போட்ட? ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், மிரட்டிகிட்டு இருந்தேன், போட்டுட்டேன். இன்னைக்கு லாஸ்ட் டேவும் வந்துருச்சு. வேறு ஏதாவது ஆஃபர் வச்சுருக்கியா கையில்? என்னப்பா, நான் ஒரு மேனேஜர் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் மேலே இடத்துக்குலாம் சொல்லணும் இல்லைப்பா, எதனால் பேப்பர் போட்டாங்க. ஏன்னா உன்னை வச்சு என்ன எஃபிஷியண்ட்டாக, நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உன்னை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், நீ பாட்டு பேப்பர் போட்டாங்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? உண்மையை சொல்லிட்டு போகலாம் சார். கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன் சார். கிட்டத்தட்ட என்னோடய 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கம்பெனிக்காக நான் உழைச்சேன். அதில் நிறைய இழந்துட்டேன். அதாவது என் வாழ்க்கையில் மதருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியல. ஈவன் அவங்க டெத்துக்கு கூட என்னால் ஃபுல்லாக அந்த ரிச்சுவல்ஸுக்கு இருக்க முடியல. அந்த அளவுக்கு நான் இந்த கம்பெனிக்கு லாயலாக இருந்திருக்கேன் சார். இது உங்களுக்கே தெரியும். ஏன் போகிறேன்னா, இதாவது என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நான் இந்த கம்பெனிக்காக லூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி திருப்பி பார்க்கும்போது யாருமே என் கூட இல்லை. அட்லீஸ்ட் நான் அந்த ரிமைனிங் இருக்கிற வாழ்க்கையாவது நான் என்னோட நினச்சபடி வாழணும்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் சார் நான் வேலையை விட்டு போகிறேன். பாய் சார். அம்மா ஹெச்ஆர், எப்பா டீம்லேருந்து ரொம்ப நாள் இருந்த ஒரு பழைய பிளேயரை கழட்டி விட்டாச்சு. ஒரு விக்கெட்டு டீமில் விழுந்துருச்சு. ஏற்கனவே இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டுட்டு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நானே கூட ஒரு 2 ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தனை இந்த ப்ரொஃபைலுக்கு ஃபில் பண்ண. பழைய டிக்கெட்டெல்லாம் நூற்றுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நல்லா வேலை பார்க்குறேன்றான், சொல்கிறதே கேட்க மாட்டேன். இவனெல்லாம் இருந்தால் நம்மளாம் எப்படி பிழைக்க முடியும்? வேலை செய்யாமல் எப்படி பிழைக்க முடியும்? ஓரம் விட்டு, உண்மையானவனுக்கு இதுதான் நிலைமை. நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல பேட்ஸ்மேனாக இறக்கி விடு. இந்த மாதிரி டிக்கெட்லாம் நமக்கு இறக்கி விடாத. விக்கெட் விழுந்துருச்சு, இனிமேல் ரன் எடுக்க பார்க்கணும். ஓகே, ஆளை ரெடி பண்ணிட்டு சொல்லு.